பவி, வந்துட்டியாமா? அம்மாமா, இன்னைக்கு என் பாட்டிக்கு ஆபரேஷன். அவங்க நல்லபடியா குணமாகணும்னு இப்பதான் சாமிய பார்த்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு உன் பாட்டிக்கு ஆபரேஷன் நடக்க போறதும் தெரியும். அதுல அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தியும் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? ஆபத்தா? ஆமா பவி, நீ எப்படி உன் பாட்டி கண்முழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி அவங்க நிரந்தரமா கண்ணை மூடணும்னு சிலர் நினைக்கிறாங்க. நேத்து இதெல்லாம் எனக்கு ஒரு கனவா வந்துச்சு. அப்பவே கோயில்ல உன்னை பார்த்து இத சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் பாட்டியோட கர்ம வினையை பொறுத்து அவங்க பொழைக்கிறதுக்கான காலமும் நேரமும் கூடி வரும்னு. இப்போ அது வந்திருக்கு பவி. ஆனா அதுக்கான நேரம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுல தான் இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அஷ்டமி திதி, அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட 8வது நாள் இது. பொதுவா அஷ்டமி திதியில எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பாட்டியோட ஆபரேஷன் இந்த தேதியில அமைஞ்சிருச்சு. இனிமே அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அஷ்டமி தொடங்க இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 3 மணி நேரம் தான் உன் பாட்டி கண்ணை முழிக்கிறதுக்கான காலக்கெடு. இதுக்குள்ள அவங்க கண்டிப்பா கண்ணை முழிச்சே ஆகணும். ஒருவேளை அந்த நேரத்தை தாண்டிட்டா அவங்க கண்ணை முழிக்காமையே போயிடலாம். என்னம்மா சொல்றீங்க? பயப்படாத பவி. சில நல்ல காரியங்கள் நடக்கிறப்ப தடைகள் வர்றது இயல்புதான். ஆனா எந்த ஒரு தடையையும் தாண்டி வர சில வழிகள் இருக்கு. இது துளசி மாலை. இத உன் கையில வச்சுக்கிட்டு அம்மனோட பேரை சொல்லி லட்சம் தடவை லட்சார்ச்சனை பண்ணு. உன்னோட பிரார்த்தனையும் இந்த துளசி மாலையும் சேரும்போது மிகப்பெரிய சக்தி ஒண்ணு உருவாகும். அந்த சக்தி தான் வரப்போற தடைகளை உடைச்சு உன் பாட்டிய காப்பாத்துன்னு நீ நம்பு. சரிம்மா, நான் அப்படியே செய்றேன். சரி பவி, நானும் உன் பாட்டிக்காக கோயில்ல வேண்டிக்கிட்டு பூஜை பண்றேன். நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் சொன்ன பிரார்த்தனைய ஆரம்பி போ. சரிங்கம்மா. அப்புறம் பவி, இது திருவண்ணாமலையிலிருந்து நான் கொண்டு வந்த விபூதி. இத உன் பாட்டியோட நெத்தியில வச்சு விடு. சரிங்கம்மா.